ஹாய் காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் க்ளீனிங்னீங்களே. ஸோ நிறைய பேர் வந்து அந்த வெனஸ்டே ரொட்டீன் vlogல வந்து க்ளீனிங் அக்கா முன்ன மாதிரி இல்லைங்க அக்கா, நீங்கள் க்ளீனிங்லாம் நிறைய ஆட் பண்ணுங்க, முன்ன மாதிரி ஏன் வீடியோஸ் வந்து ரெகுலராக வர மாட்டேங்குது அப்படிலாம் நிறைய பேர் அந்த வெனஸ்டே ரொட்டீன் vlogல கமெண்ட் பண்ணாங்க. ஏன்னா நான் வந்து கேட்டேன், இந்த மாதிரி வெனஸ்டே மார்னிங் ரொட்டீன் vlogல பார்த்தீங்கன்னா ஏன் வந்து முன்ன மாதிரி எனக்கு கமெண்ட்டும் பண்ண மாட்டேறீங்க, ஏன் வீடியோஸ் அவ்வளோ வியூஸும் வர மாட்டேங்குது, எதனா பிரச்சனை இருந்தால் கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள் கமெண்ட்டில். நான் வந்து எவ்வளோ கெஞ்சினேன். 5 வருஷம் கழித்து இப்போ தான் ஃபைனலாக வந்து ஒரு 2-3 பேர் வந்து ஓப்பன் அப் பண்ணி இந்த மாதிரி தான்க்கா வீடியோ வேணும், இந்த மாதிரி போடுங்க, இந்த மாதிரி போரிங்காக இருக்குது அப்படின்னு ஓப்பன் அப் ஆகி சொல்லியிருக்காங்க. உண்மையிலே இத்தனை வருஷம் 5 வருஷமாக நான் இந்த கமெண்ட்டுக்காக தாங்க எதிர்பார்த்தேன். ஏன்னா நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு ஓப்பன் அப்பாக சொன்னால் தான் நான் அதுக்கேற்ற மாதிரி வீடியோஸ் ரெடி பண்ணி போட முடியும். நான் என்ன சொன்னீங்க பார்த்தீங்கன்னா, வெனஸ்டே மார்னிங் vlogல வந்து க்ளீனிங் போடுங்க, அம்மா வீட்டு vlog இந்த வாட்டி ரொம்ப போரிங்காக இருந்துச்சு, இதுக்கப்புறம் வந்து அம்மா வீட்டுக்கு போனீங்கன்னா கொஞ்சம் ஒர்க் க்ளீனிங் பண்ணுற மாதிரி காட்டுங்க, அதே மாதிரி நிறைய க்ளீனிங் vlogs குறைஞ்சி போச்சு, அதை நிறைய சேருங்க அப்படிலாம் சொல்லும்போது எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கிது. எனக்கு வந்து எந்த மாதிரி உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய வந்து அந்த டிப்ஸ் மாதிரி எனக்கு கிடச்சிது. அதே மாதிரி எனக்கு ஒரு மோட்டிவ் ஆச்சு, இந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்குறாங்க அப்படின்னு. அதுலேயும் நிறைய பேர் வந்து உங்கள் வீடியோ எல்லாம் சூப்பர் அக்கா, நான் உங்கள் வீடியோ எல்லாமே சூப்பர் தான் சொல்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரும் கமெண்ட்டில் சொன்னாங்க. மோஸ்ட்டாக வந்து நான் நினச்ச கமெண்ட்ஸு வந்துருச்சு எனக்கு. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த மாதிரி வந்து ஓப்பனாக நீங்கள் வந்து சொல்லும் போது திட்டுறதுக்கு மட்டும் ஓப்பனாக திட்டுறீங்க, ஆனால் வந்து எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு வந்து யாருமே இது வரைக்கும் சொன்னதில்லை. ஆனால் வந்து இந்த வாட்டி ஃபஸ்ட் டைம் இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் சொல்ல முடியாது, 2-3 பேர் வந்து இந்த மாதிரி இப்படி தான் போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சிஸ்டர், இப்படி நான் எதிர்பார்க்குறவங்க கிட்டேருந்து மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும் போது ஓகே நம்ம வந்து போடலாம் அப்படின்னு. என்னால் முன்னாடி மாதிரி ரெகுலராக வீடியோஸ் போடலான்னு காரணம் பார்த்தீங்கன்னா அந்த பேபி விஷயத்தில் வந்து கொஞ்சம் போகும்போது பார்த்திங்கன்னா மைண்ட் அளவில் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருந்தேன். சரி அதுக்கப்புறம் சரி நம்மளுக்கு இந்த வருஷம் பேபி பிளான் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னோடனே சரி அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். படிக்கும்போது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் டிஎன்பிசி குரூப் 4 வந்து படிக்கும்போது ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு. போக போக நான் ரொம்ப டவுன் ஆக ஆரம்பித்தேன். என்னால் வந்து படிக்கவும் முடியல. ஒரு பக்கம் வந்து வீட்டு வேலை, ஒரு பக்கம் தெரப்பி கூட்டிகிட்டு போகிறது, அந்த மாதிரி வந்து மைண்ட் அளவில் நான் டிஸ்டர்ப் ஆக ஆரம்பித்தேன். இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸு பிஸ்னஸ், அது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அதுவும் கொஞ்சம் சேல்ஸ் ஆகாமல் இருக்குது, இன்னும் கொஞ்சம் கலெக்ஷன் தான் இருக்குது. ஏன்னா பழைய கலெக்ஷனே கொஞ்சம் ஸ்டாக்ஸ் இருக்கிறதுனால அதையும் காலி பண்ணி ஆகணும். இப்படி நிறைய வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபியூஷன் இருந்தாலும் நான் வந்து என்னோடய ரொட்டீன்ஸை வந்து நான் எப்போவுமே வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பேன். எப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து காலையில் எழுந்தவுடனே பார்த்திங்கன்னா இவங்களோட வீடியோஸ் தான் பார்ப்பேன். தமிழ் மாம் பை பானு, இவங்க ஒருத்தவங்களால தான் நான் மோட்டிவ் ஆகிறேன். ஸோ காலையில் எழுந்தவுடனே பார்த்திங்கன்னா நான் வந்து அந்த இவங்களோட வீடியோஸ் தான் பார்ப்பேன். எல்லாருக்குமே நீங்கள் என்ன நினைப்பீங்க, நான் ஒரு வேர்ட்ஸ் சொல்லும் போது நீங்கள் மோட்டிவ் ஆகுறீங்க நீங்கள் நினைப்பீங்களா? எனக்கு ஒரு மோட்டிவேஷன் தேவைப்படுதுன்னா அது அவங்களாலையும், அதேமாதிரி நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுறது மூலயமா தான் நான் மோட்டிவேட் ஆகிறேன். ஸோ இவங்களோட வீடியோஸ் காலில் போட்டுட்டு டக்குன்னு வேலை கடகடன்னு முடிச்சிடுவேன். உண்மையிலே வந்து அவ்வளோ சூப்பராக பேசுவாங்க இவங்க. நம்மளோட லைஃப்பில் எல்லாமே விஷயம் நடந்திருக்கும், எக்ஸ்பீரியன்ஸ், அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் அவங்க அனுபவித்து அந்த எக்ஸ்பீரியன்ஸை வீடியோவில் பேசுவாங்க. யாருன்னா பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள், நானே ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அவ்வளோ அழகாக பேசுவாங்க, ரியலாக வந்து சூப்பரான வீடியோஸை கொடுப்பாங்க. உண்மையிலே மோட்டிவேஷன் தேவைப்படுறவங்க அந்த வீடியோஸ் கண்டிப்பாக பாருங்கள். ஸோ அவங்க மூலயமா தான் நானும் மோட்டிவேஷன் ஆகிறேன். ஸோ இப்போ நான் என்னோடய பேக் டு இதில் வரேன். நான் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா வந்து இப்போது டிஎன்பிசி படிச்சுட்டு இருக்கேன். ஆனால் நான் டவுன் ஆனாலும் சில டைம் வந்து வைராக்கியமாக படிக்கணும் ரொம்ப வந்து மனசுக்குள்ளே ஒரு தைரியப்படுத்தி படிச்சுட்டு தான் இருக்கேன். பார்க்கலாம், எக்ஸாம் எழுதும் போது நான் அப்புறமா அது ஷேர் பண்ணுறேன். மோஸ்ட்லி உங்களுக்கு ஸ்டடி விலாக்ஸ் போட்டால் பிடிக்கலன்னு தோணுச்சு, அதனால தான் நான் ஸ்டடி விலாக்ஸே போடுறதில்ல. அது என்னோடய பர்சனல் சொல்லிட்டு இதுக்கப்புறம் என்னோடய பர்சனல் விஷயம் எதுவுமே நான் இதுக்கப்புறம் யூடியூப்பில் கொண்டு வர போகிறதில்ல. நான் நிஜமாக போர் அடிக்கிற மாதிரி இருக்கிறதுனால ஸோ இதுக்கப்புறம் என்னோடய பர்சனல் எதுவும் வராது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெறும் நம்ம சேனலில் இதுக்கப்புறம் க்ளீனிங் விலாக்ஸு, அதுக்கப்புறம் எதனா வந்து புது நிறைய விஷயங்கள் வந்து கொண்டு வரலான்னு இருக்கேன். இதுக்கப்புறம் பர்சனல் பற்றி எதுவுமே பேச போகிறதில்ல, ஏன்னா அது எனக்கும் பாதிக்குது. நிறைய பேர் அதை கிண்டலும் பண்ணுறாங்க, கேலி பண்ணுறாங்க, எனக்கு பின்னாடியே பேசுகிறாங்க. ஸோ இதெல்லாம் கூட வீடியோ போடுவாளாச்சே அப்படின்னு சொல்லிட்டு கூட சொல்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது பின்னாடி இருந்து எனக்கு. ஸோ அதனால் பர்சனல் இதுக்கப்புறம் எதுவுமே இன்வால்வ் ஆகாது இந்த மாதிரி வீடியோஸில்.
இருந்தாலும் வந்து கண்டிப்பாக என்னோடய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸில் நான் என்னென்ன அனுபவிக்கிறேனோ அது ஒரு மோட்டிவேஷனாக கண்டிப்பாக சொல்வேன். நிறைய பேர் வந்து மோட்டிவேஷன் கேட்குறீங்க, நிஜமாக உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மோட்டிவேஷன் சொல்லுவேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்துட்ருக்கீங்க என்ன பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு தேர்ஸ்டே மார்னிங் ரொட்டீன் விலாகு. மார்னிங்லேருந்து நைட்டு வரைக்கும் என்னென்ன பண்ணுறேன் தான் இந்த விலாகில் பார்ப்பீங்க. நிறைய க்ளீனிங்ஸு, அதுக்கப்புறம் டே இன் மை லைஃப் மாதிரி பார்ப்பீங்க. ஸோ எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு அப்பாடான்னு உட்காந்து ஒரு டீ குடிக்கிற அந்த சுகம் பார்த்திங்கன்னா இன்னும் எனக்கு 3 நாள் தான் இருக்குது. ஏன்னா ஸ்கூல் திறக்க போகுது. வெறும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சண்டே வரைக்கும் தான் நம்ம எல்லா அம்மாங்களுக்கும் வந்து ஃப்ரீ டைமு. மண்டேலேருந்து பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் வந்து ரன்னிங் ரேஸ் மாதிரி ஓடுற ஸ்டேஜ் வந்து ஆரம்பிச்சிடும். எப்படா வந்து ஸ்கூல் வந்து திறப்பாங்க, நிறைய பேர் வெயிட் பண்ணியிருப்பீங்க. நிறைய பேர் வந்து என்னடா இவ்வளோ சீக்கிரத்தில் திறந்துட்டாங்களோ ஃபீல் பண்ணியிருப்பீங்களே. அதில் எந்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா, எப்படா ஸ்கூல் திறப்பீங்க, ஏன்டா இத்தனை நாள் லீவ் விட்டீங்க, 2 மாதமாடா, ஒரு மனுஷி எவ்வளோடா தாங்குவேன் நான் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. காலில் விழாத குறையா சீக்கிரமாக திறந்துருங்களேன் அப்படின்னு ஒரு புலம்பல் வந்து நான் புலம்பின்னு இருந்தேன். ஏன்னா வந்து உண்மையிலே வந்து என்னால் முடியலங்க. நான் மேம்கிட்டே ஓப்பனாக சொல்லிட்டேன், தயவுசெய்து சீக்கிரமாக தந்துருங்க மேம் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலே அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களே அந்த டைம் சிரித்தாங்க. ஏன்னா வந்து பாப்பாவுக்கு வந்து இந்த ரிப்போர்ட் கார்டு வாங்குறதுக்காக போனால அந்த டைம் புலம்பின்னு இந்த தயவுசெய்து சீக்கிரமாக திறந்துருங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த அளவுக்கு வச்சு செஞ்சுட்டான் என் பையன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவன் கூட சேர்ந்து அரட்டை அடித்து என்னென்ன பண்ணுறோனோ இந்த விலாகில் அப்படியே பார்ப்பீங்க. ஏன்னா இது வரைக்கும் நீங்கள் வந்து எங்கள் 2 பேரோட காம்பினேஷன் இருந்த வீடியோஸ் நீங்கள் பார்க்க முடியாது. ஏன்னா நான் அதிகமாக அவனை இன்வால்வ் பண்ணிக்க மாட்டேன். ஏன்னா நிறைய பேர் வந்து சென்டிமெண்ட் ஆகுறாங்க, சிம்பத்தி க்ரியேட் பண்ணுறாங்க. அதனால் எனக்கு வந்து அவனை காட்டுறதுக்கு விருப்பம் இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவனோட ஆக்டிவிட்டீஸு, அதுக்கப்புறம் அவன் என்னெல்லாம் பண்ணுறான்னு நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க. ஸோ அதனால் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவனுக்கு ப்ரஷ் எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தோசை தான் சுட்டுட்ருக்கேன். அதுக்கு முன்னாடி தூங்கி எழுந்தோடனே என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி காலையில் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி தூங்கி எழுந்து வராங்கல்ல, அப்போ ஒரே ஒரு நிமிஷம் குழந்தைங்கள கட்டி பிடிங்க. ஏன் சொல்கிறேன்னா, தூங்கி எழுந்தவொடனே வந்து மூடு வந்து நல்ல மூடாக எழுந்துக்கிட்டாங்கன்னா அன்றைக்கி டே அவங்களுக்கு சூப்பராக அமையும். அதே வந்து எருமை மாடு, பன்னி மாடு எழுந்துரு சீக்கிரம் ஸ்கூலுக்கு டைம் ஆகுது அப்படின்னு சொல்லி திட்டி எழுப்புனீங்கன்னா அந்த டே அவங்களுக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்காது. இது வந்து சயின்டிஃபிக்காக சொல்லியிருக்காங்க. நான் என்னைக்கு வந்து அந்த வேர்டை வந்து கேட்க ஆரம்பிச்சனோ, அதாவது குழந்தைங்கள வந்து திட்டி எழுப்பாமல் எழுந்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹக் பண்ணி பார்த்திங்கன்னா குழந்தைங்கள வந்து எழுப்ப ஆரம்பித்தாங்களோ அந்த டைம்லாம் வந்து என் பையனுக்கு நல்ல டேவாக அமைய ஆரம்பிச்சிச்சு. எவ்வளோ பேட் டேவாக இருந்தாலும் அந்த டே அவன் சமாளிக்க ஆரம்பித்தான். ஸோ குழந்தைங்கள எப்போவுமே எழுந்த உடனே திட்டாதீங்க, ஒரு ஹக்கு மட்டும் கொடுத்துட்டு அடுத்த வேலை பார்க்க ஆரம்பிங்க. அதேமாரி வெறும் வயிற்றில் தண்ணி கொடுங்க, கொஞ்சம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ப்ரஷ் பண்ணிவிட்டு என்ன வேணால் கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு எழுந்தவொடனே தண்ணி குடிக்க வச்சுருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு டிப்ஸாக சொல்கிறேன். ஏன்னா நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். பாப்பாவுக்கு பாத்ரூம்லாம் கொஞ்சம் நல்லா வரும், அதனால சொல்கிறேன். எப்போவுமே எழுந்தவொடனே குழந்தைங்கள ஹக் பண்ணுங்கள். 2வது தண்ணி கொடுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்களோ நீங்கள் அதை ஆஸ் யூஷுவல் பண்ணலாம். ஸ்கூல் டேஸில் வந்து நிறைய நம்ம எந்த அளவுக்கு வந்து கஷ்டப்படுறோமோ அதே போல் தான் குழந்தைங்களும் வந்து பார்த்திங்கன்னா அந்த லைஃப்பில் வந்து காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் வந்து டீச்சர்ஸ் கிட்ட திட்டு வாங்கிறது, அதுக்கப்புறம் படிக்கிறது, எழுதுறது, ஓடுறது, ஆடுறதுலாம் இருப்பாங்க. ஈவினிங் ரொம்ப டயர்டாக வருவாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் டியூஷன் போகிறது, மறுபடியும் ஹோம் ஒர்க் எழுதுறது. எப்பா இதையே 10 மணி ஆகிடும் அவங்களுக்கு. பாவம் நம்மளாம் அந்த ஸ்டேஜை தானே தாண்டி வந்திருக்கோம். அதனால் காலையில் எழுந்து ஒரு ஹக் மட்டும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எல்லாமே இன்றைக்கி சரியாக இருக்கும், நீ கவலைப்படாத, உன்னால் முடிஞ்சதை நீ ட்ரை பண்ணுன்னு ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி பாருங்கள். அந்த குழந்தைங்களுக்கு அதுவே போதும். ஸோ இந்த ஸ்கூல் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா மீல் பிளான் எல்லாமே ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லா பேரண்ட்ஸும். எனக்கும் கொஞ்சம் முடிஞ்சால் டிப்ஸு கொடுத்துட்டு போங்க. மெயின் வந்து இந்த ஸ்நாக்ஸு தான். இப்போ வந்து கிருத்திக் வந்து எல்கேஜி போகிறான். இன்னும் வந்து நாங்கள் ஸ்கூல் ஃபீஸ் கட்டலை. ஸோ நாளைக்கு கட்டுற மாதிரி இருக்கும். அதனால் புக்ஸ்லாம் வாங்குற மாதிரி இருக்கும் நாளைக்கு போயிட்டு. ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக வ்ளாக்ஸில் போடுறேன். எல்கேஜி போகிறார் இப்போ தான். ஸோ எப்படியோ வந்து ஒரு ஸ்டேஜை தாண்டிட்டார். ஸோ இன்னும் நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது கிருத்திக்கு. அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய வாழ்க்கையில் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஏன்னா நார்மல் பீப்புள் மாதிரி அவனும் படிக்க ஆரம்பிக்கணும். யூகேஜி வந்து ரொம்ப டஃப்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு எல்கேஜி நல்லபடியாக முடித்தா மட்டும்தான் யூகேஜி போடுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு உங்களோட ப்ரேயர்ஸும் வேணும். அவன் நல்லபடியாக எல்கேஜி போக போகிறான். ஸோ அவனுக்கு உங்களோட ப்ரேயர்ஸ் கொடுங்க. ஸோ ஒன்றும் இல்லை, எங்கள் ஹஸ்பண்ட் வந்து
குழி பணியாரம் ஈவினிங் வாங்கிட்டு வந்தார். அதை நாங்கள் 2 பேரும் சண்டை போட்டு சாப்பிட்டுட்ருக்கோம். ஸோ அவன் வந்து பாசமாக ஊட்டுறேன்னு சொல்லிட்டு ஊட்டுறான் பார்த்தீங்களா, அதை நம்பாதீங்க. ஆக்சுவலாக வந்து அதுதான் என்னோடய பங்காம். அவனுக்கு அந்த தட்டில் இருக்கிறதுல அவனுக்கா. நானும் ஃபஸ்ட்டு ஏமாந்தேன், ஐயோ குழந்த பாவம் நம்மளுக்கு ஊட்டுதே அப்படின்னு. அடுத்ததான் அவன் என்ன சொன்னான்னா, அது உனக்கு மட்டும்தான், தட்டில் இருக்குது தான் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னை ஏமாற்றிட்டான். ஸோ அதனால் அவன் நல்ல புள்ள, நம்பாதீங்க. மண்டேலேருந்து ஸ்கூல்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆகிடும். பேகு புக்ஸ்லாம் வாங்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்னும் எதுவுமே பர்ச்சேஸ் பண்ணல. ஆக்சுவலாக வந்து பாப்பாவுக்கு வந்து ஃபீஸ் கட்டிட்டு என்னென்ன கொடுக்குறாங்கன்னு பார்த்துட்ட பிறகு தான் நான் வந்து ஷாப்பிங் போவேன். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா மீல் பிளானிங் ப்ரிப்பரேஷன், நான் எப்படிலாம் வந்து ஸ்கூல் ரொட்டீன் வந்து போயிட்டுருக்கேன், எப்படி ஃபாலோ பண்ணுறேன், எப்படிலாம் ஸ்நாக்ஸ் கொடுக்குறேன், இதெல்லாம் கண்டிப்பாக வந்து இதுக்கப்புறம் வ்ளாக்ஸில் வரும். நான் அந்தளவுக்குலாம் வந்து எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த மாதிரி ரொட்டீன்ஸ்லாம் ஆட் பண்ணுறேன். நிறைய பேர் வந்து கிருத்திக்கை வந்து எப்படிலாம் வச்சுருக்கீங்க, பேரண்டிங் எப்படி பண்ணுறீங்கலாம் கூட கேட்டிருக்காங்க. அதே மாதிரி நிறைய புது வ்ளாக்ஸ் மாதிரி கொஞ்சம் நிறைய ஆட் பண்ண ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக வந்து இதுக்கப்புறம் வந்து க்ளீனிங்ஸ்லாம் நிறைய வரும், ரெகுலராக ரொட்டீன்ஸ் வரும். ஒரு பக்கம் டிஎன்பிசி குரூப் 4 படிச்சிருந்தாலும் இன்னொரு பக்கம் உங்களுக்கு டெய்லி வ்ளாக்ஸ் போட ட்ரை பண்ணுறேன். ஏன்னா எனக்கு ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் தான். அதுக்கப்புறம் இருக்கிற டைமில் படிக்க தான் போகிறேன் எப்படி இருந்தாலும். அதே போல் இதுக்கப்புறம் நிறைய டிஃப்ரெண்ட் வ்ளாக்ஸு டெய்லி ரொட்டீன்லாம் போடுற ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன்னா கண்டிப்பாக வந்து நிறைய பேர் எதிர்பார்க்குறீங்க, அதை டிசப்பாயிண்ட் பண்ணிட்டேன், சாரி. ஸோ ஆனால் இதுக்கப்புறம் கண்டிப்பாக வரும். கொஞ்சம் உடம்பு சரியில்லை, 3 நாளாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப உடம்பு முடியாமல், எல்லாருக்குமே உடம்பு சரியில்லை. ஸோ என்னோடய வாய்ஸும் சேஞ்ச் ஆகிருக்கு, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் கண்டிப்பாக ரெகுலர்ஸ் வீடியோஸ் வரும். இப்படி தான் சொல்கிறியம்மா, எங்கம்மா வருது அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. கண்டிப்பாக வரும். இதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். ஸோ நீங்களும் வந்து கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.